அம்மாவோட இருக்கிற வரைக்கும் சிங்கிளா இருங்க, கமிட் ஆகாதீங்க. நான் லைஃப் ஒன்ஸ் தான், எப்படியும் கல்யாணம் பண்ணா அது ஒரு கமிட்மெண்ட் தான். ரிலேஷன்ஷிப்ல ஹாப்பியா இருந்தாங்க மம்மி விட்டுருவாங்க. இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல கூட இல்லையே. Emotional damage. மனசுல இவ்வளவு இருந்திருக்குப்பா. இவளுங்களும் லேஸ்பட்டவளுங்களா, அவனுங்களும் லேஸ்பட்டவங்க. எங்க அம்மா என்ன திட்டுவாங்க. ரெண்டு பேரும் தான் சொல்றேன், என் பசங்களை மட்டும் சொல்ல. எங்க அம்மா சப்போர்ட் எடுத்துக்கவே மாட்டாங்க எனக்கு. எல்லாரும் அதான் நினைப்பாங்க. ரெண்டு பேருமே டாக்ஸிக் தான். என்ன மனுஷன்? நான் சொல்லிருக்கேன் நான் ரீமாசனா, நீ எங்கங்க டினை பண்றேன்? வேணாம் ரீமாசனா. ஒரு பொசசிவ்க்கு மேல ஒரு சைக்கோத்தனம் வரும்போது எதுக்குடி இதெல்லாம்? எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம். நான் பிசினஸ் பண்றேன், ஐஸ்கிரீம் மேனுஃபேக்சர். ஐஸ்கிரீம் ஃபுல் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. சுகர் கட்டுங்க. சாப்பிடவே மாட்டா. இன்ன வரைக்கும் ஒரு ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்கலையே. நான் 18 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம் நாங்க பிசினஸ். இவ்வளவு மனசுல வச்சுக்கிட்டு நேரடியா பேசியிருக்கலாமேப்பா. 9th ஸ்டாண்டர்ட் 10th 11th 12th மட்டும் தான் அவ அழுது கிடையாது. 4th இருந்து 9th வரைக்கும் அழுதுட்டே தான் இருப்பா. லெஜெண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். மேம், பானுமதியை பத்தி வந்துட்டு ஒரு 2-3 லைன் நல்லதாவும் கெட்டதாவும் சொல்லுங்க. கரெக்டான நல்லதானா ஒண்ணுமே இல்லையா? இல்ல, உன்னை டிசைட் பண்ணிட்டானா அதுக்காக ஃபுல் ஹார்ட் ஒர்க் கொடுப்பா. எமோஷனலா செம்ம வீக், அது அவளோட மைனஸ். ஓகே, வேற மேம் இன்னும் எதிர்பார்க்கறோம். கெட்டதுன்னா அதுதான், அதுல இருந்து வெளியே நெகட்டிவிட்டி. அதுக்கு தான் ஆடியன்ஸ் என்ன வந்துட்டு லவ் பண்றதே நெகட்டிவிட்டி தான். ரொம்ப சோம்பேறித்தனம். ஓகே, ஸ்பூன் ஃபீட் தான் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும். லெக்சர்ஸ் ப்ரோ. உண்மை அதுதான். அவளோட திங்ஸ் அவளுக்கே தெரியாது. ஓகே, நீங்க போன் எங்க வைக்கிறேன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ரொம்ப கேர்லெஸ். எது எடுத்துட்டு போனாலும் தொலைச்சிட்டு தான் வருவா. ஓகே. ஆனா செட்டுக்கு ஒரு சூட்கேஸ் எடுத்துட்டு போனா இப்போ அதுல ஒரு வரைக்கும் 5 விஷயம் செட்ல ரொம்ப பேம்பர் கிட் தான் பானுமதி. இப்போ வரைக்கும் ரொம்ப பேம்பர் கிட் இப்போ வரைக்கும். அவ எப்படி 4th ஹாஸ்டல்ல சேர்த்தோம், லாரன்ஸ்ல சேர்த்தோம். 12th வரைக்கும் எப்படி இருந்தானே எங்களுக்கு தெரியல. பட் 12th அப்புறம் ரொம்ப அந்த எப்படி சொல்றது, அவளால இருக்கவே முடியாது நாங்க இல்லாம. எப்படியும் வந்துட்டு ஹாஸ்டல் போயிட்டா நம்மளே கேர் பண்ணிக்கிறதுன்னு இருக்கும். ஆனா ஹாஸ்டல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஸ்பூன் ஃபீட்னா ரொம்ப தப்பு தான் இது. ஹாஸ்டல்ல எப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அழுதுட்டு தான் இருந்தா. நாங்க கொண்டு போய் விட்டுட்டு 9th ஸ்டாண்டர்ட் 10th 11th 12th மட்டும் தான் அவள் அழுது கிடையாது. 4th இருந்து 9th வரைக்கும் அழுதுட்டே தான் இருப்பா. நாங்கள் அந்த விட்டுட்டு வரும்போது கால் பண்ணி இன்னொரு நாள், எப்பவுமே லேட்டாக தான் போவா, 10 நாள் லீவ் எடுத்துப்பா. இந்த கரெக்ட் டே போனதே கிடையாது ஸ்கூலுக்கு. அழுவா, ஃபோன் போடுவா, அம்மா வந்துருமா ப்ளீஸ்மா, இப்படி கெஞ்சுவா, காலெல்லாம் விழுவா. அந்த அளவு. சின்னவா வந்து நல்ல பிரேவ், தெரியும் இனிமேல விட்டாச்சு, ஸோ அவள் திரும்பி கூட பார்க்க மாட்டா, அப்படியே ஒரு பாய் சொல்லிடுவா. இவ அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் எங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது. ஆனால் போய் ஒரு 2 டேஸில் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூல்ஸில். ஸோ அங்கே வந்து இவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ராக்ஷான்னு, அவள் வந்து அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டா போல. ஸோ அதனால், ஆனால் அப்புறம் தான் தெரியும். ஏன்னா எனக்கும் அந்த தெரியல, ஃபுல்லாக ஹாஸ்டல் லைஃப்னாலே அவளை பற்றி எனக்கே பெருசாக தெரியல. ஏன்னா நாங்கள் அந்த 2 மாதத்துக்கு பார்ப்போம். ஸோ அது பெருசாக தெரியல. அப்புறம் தான் அப்படி ஒரு பேம்பர் கிட் இப்போ வரைக்கும், ரொம்ப பேம்பர் கிட். அவளால நாங்க எல்லாமே இருந்துக்கே மாட்டா. ஃபியூச்சர் எப்படி தெரியல. ஆனா கூட்டிட்டு போயிருவோம் மேம். இல்ல நீங்க அவனை நோட் பண்ண வேண்டியது இருக்கு. நாங்க உள்ள வச்சு ஒரு வீடியோ உனக்கு கேட்டிருந்தோம், சரியா? என்ன வேணும்னு அவங்க சொல்றாங்க, ஜிம்மும் சோறும் கொடுத்தா போதும். நான் வந்துட்டு அவன் எனக்கு இது மட்டும் பண்ணா போதும், வேற எதுவும் வேணாம் அப்படின்னு. நாங்க அம்மானு எந்த வார்த்தையும் சொல்லவே இல்லை. சந்தோஷமா இருந்தா போதும். எங்க அம்மாக்கா தான். எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ஃப்ரீயா இருக்கிறதா நான் ஆசைப்படுவேன். ஓகே, அவ சந்தோஷம் தான் முக்கியம். ஆனா ரொம்ப பேம்பர் கிட் தான். இது அவ சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம். அது வந்து நீங்க வார்த்தையை சொல்றதை விட அவங்களோட போஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல போடுறதா இருக்கட்டும், சரி, என்னடா இப்படி ஒரு பேரண்ட்ஸ் இருப்பாங்களா அப்படின்னு ஒரு தாட்ஸ்லாம் இருக்கும். நீங்க இப்ப இந்த வார்த்தை சொன்ன உடனே அவங்க ஒரு ஹெல்ப் கொடுக்கறனால தான், பாசிட்டிவா கொடுக்கறனால தான் இவ்வளோ இடத்துக்கு வர முடியுது அப்படின்னு சொல்லி எங்களால புரிஞ்சுக்க முடியுது. நிறைய நெகட்டிவிட்டிஸ் மேம்க்கு வந்திருக்குது அந்த போஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல. நெகட்டிவிட்டி தான் ஜாஸ்தி.
அது எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? ஒரு இப்போ வந்துட்டு இப்போ ஜென்சி கிட் மாம்ஸ்லாம் வந்துட்டு ஓகே ஃபைன். ஆனா வந்துட்டு நம்ம ஓல்டர் செம old bookங்க. அதுதான் நான் கேட்க வந்தேன். ஜென்சி கிட் மாமே வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து ஸ்லீவ்லெஸோட வெளியே அனுப்பதுக்கே ஒரு மாதிரி எங்க பயப்படுறாங்க. அம்மா இன்னும் ஸ்ட்ரிக்ட் என்கிட்ட. ட்ரூ, இப்பவும் ஸ்ட்ரிக்ட். இப்பவும் எங்க கேட்பாங்க அம்மா- எங்க போற என்ன பண்ற எதுக்கு எங்க இத அம்மா போடுற மம்மி டாட்டர். எங்க அம்மா வந்து என்ன மாதிரி கிடையாது. அதனால பட் ரொம்ப அஃபெக்ஷன் தான், அதெல்லாம் நான் குறை சொல்ல லவ் மாட்டேன். இருக்கு பட் ஆனா இப்போ ஸ்ட்ரிக்ட் அவங்க அந்த நீங்க காலத்துல எப்படி இவங்களுக்கு அப்படி விட்டீங்க? கேளுங்க எனக்கே தெரியல. சொல்லுங்க. இவ்வளோ பெரிய தெரியல. ஸ்ட்ரிக்டான எனக்கு வந்து வந்துட்டு எனக்கு அப்படி நடந்ததுனால என் பசங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும்னு நினைச்சேன். கொஞ்சம் அதிகமா தான் கொடுத்தேன், எனக்கே தெரியும். அதிகமா கொடுத்தாலும் அவங்க கரெக்டா அவங்களோட லெவல் தாண்டி Misuse ஆமா மிஸ்யூஸ் பண்ணல, எதுனாலும் சொல்லிடுவாங்க. தப்பா இருந்தாலும் சொல்லி எல்லாம் இதுதான் வேணும். நான் இருப்பேன், எல்லாத்தையும் நான் இருப்பேன். ஆனா நான் மூக்க நுழைக்க மாட்டேன், ரொம்ப அட்வைஸ் பண்ண மாட்டேன், டார்ச்சர் பண்ண மாட்டேன். போகணுமா போயிட்டு வா, நான் எதுவுமே இப்போ வரைக்கும் கேளுங்களேன். if you have to go through that pain okay போயிட்டு வா, நாங்க இருக்கோம் சேவ் பண்றதுக்கு அந்த மாதிரி வருவேன், கஷ்டத்துக்கு வருவேன். ஏன்னா அவங்களா அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம என்ன சொன்னாலும் புரியாது. நான் ஒன்னே மட்டும் சொல்லுவேன், சிங்கிளா இருங்க. இது மட்டும் நான் சொல்லியிருக்கேன், எப்பவுமே சொல்லுவேன். அவங்க மறைச்சு பாக்குறாங்க பாருங்க. உண்மைதான் சொல்றேன். என் அம்மாவோட இருக்கிற வரைக்கும் சிங்கிளா இருங்க, கமிட் ஆகாதீங்க. நான் லைஃப் ஒன்ஸ் தான், எப்படியும் கல்யாணம் பண்ணா அது ஒரு கமிட்மெண்ட் தான். ரிலேஷன்ஷிப்ல ஹாப்பியா இருந்தாங்க மம்மி விட்டுருவாங்க. இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல கூட இல்லையே. எனக்கு நான் டார்ச்சரே பண்ணது இல்லையே, ஹாப்பியா எங்க விடுறது? நான் தலையிடவே மாட்டேன். ஏன்னா நம்ம தலையிட்டா வில்லியா ஆயிடுவேன். இது எதுக்கு அது அதுன்னு சொல்லிட்டு அவங்களே பிரேக்கப் ஆயிடும். கஷ்டமா இருக்குமா? இவ்வளவு மனசுல இவ்வளவு இருந்திருக்குப்பா. உண்மை அதுதான். நாம வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நீங்களே பிரேக்கப் கண்டிப்பா ஆயிடும். ஏன்னா பண்ணிடுவீங்க. நமக்கு தெரியாதா? சரி ஓகே. ஏன்னா அந்த டைம்லாம் தூரமா இருப்போம். ஸோ அதனால இன்னைக்கோ பார்க்கும்போது ஸோ இவங்களதான் கல்யாணம் பண்ணணும். இப்பதான் வந்து இவங்க தூரமா இருக்கிறதே கம்மி தானே. எல்லாரும் இப்போ என்னென்னவோ ஃபோனே கைக்குள்ள வந்துருச்சு. இல்லை நான் என்னைக்குமே அதை நோண்டது இல்லை. 2 பேரும் நான் சின்ன பொண்ணையும் அப்படிதான். அதேதான் அவரோட ஹாப்பியா இருப்பாங்க. திருப்பி ஒரு 6 monthsல ஹனிமூன் ஃபேஸ் ஆரம்பிச்சோம். 6 monthsல அழுகிற மூஞ்சி, டார்ச்சரு 2 தான். அந்த பிள்ளைங்களுக்கும் நான் சொல்றேன், இவளுங்களும் லேஸ்பட்டவளுங்கள, அவனுங்களும் எங்க லேஸ்பட்டவங்க. அம்மா என்ன திட்டுவாங்க. 2 பேரும் தான் சொல்றேன், என் பசங்களை மட்டும் சொல்ல. எங்க அம்மா சப்போர்ட் எடுத்துக்கவே மாட்டாங்க எனக்கு. எல்லாரும் அதான் நினைப்பாங்க, 2 பேருமே டாக்ஸிக் பொண்ணுக்கு தான். ஓவர் சப்போர்ட்டா தான் இப்படி ஆடுறா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல. அந்த பிள்ளைங்களும் பாவம் தாங்க, இவ்வளவு நம்ம டார்ச்சர் எல்லாம் பண்ணிருக்கா. நான் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. இல்ல உண்மைதான். கண்டிப்பா நானும் சொல்லிருக்கேன், நான் ரீமாசனா நீங்க எங்கங்க டினை பண்றேன். ஆனா ரீமாசன் தான். ஒரு பொசசிவ்க்கு மேல ஒரு சைக்கோத்தனம் வரும்போது எதுக்குடி இதெல்லாம் கஷ்டமா இருக்கும்ல. ஒரு என்ன இருந்தாலும் அம்மால ரொம்ப கஷ்டம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு 1 year தான் நான் சொல்லுவேன். 1 year வந்து ஒரு பெரிய வாழ்க்கையை பார்த்துட்டு வந்துட்டாங்க. சரி ஓகே, நல்ல விஷயம் தான். எஸ், அவங்களாலதான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன். So all thanks ஸ்ட்ராங் to தான், கொஞ்சம் எமோஷனலா வீக் தான். எப்படின்னா அங்க பொய்யான லவ் கிடைக்குது தெரிஞ்சும் இவ லவ் பண்ணுவா. அப்பவா விலகணும்ல, அது பொய்ன்னு இவளுக்கும் தெரியும். நம்ம மாத்திரலாம், ஒரு சாதிச்சிடலாம், ஹோப் தான். இதெல்லாம் நினைப்பா. அது நடக்கவே நடக்காது. யாரையும் யாரால மாத்த முடியாது. யாருமே மாற மாட்டாங்க யாருக்காகவும். அட்ஜஸ்ட் பண்ணி நாளைக்கு கல்யாணம்னா அந்த குழந்தை குட்டிகளை அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழும். யாரையும் மாத்தவே முடியாது. அது சரி, அது எக்ஸ்பீரியன்ஸ். அதனால இப்ப நான் டோட்டல் சேஞ்ச் ஆயிட்டேன். இல்ல இன்னும் இருக்கு லைஃப், இது கிடையாது. கண்டிப்பா நிறைய லைஃப் இருக்குது. ஆமா, இதை பார்த்துட்டு எவன் வரானோ அப்புறம் எனக்கு எங்க மம்மியை யாரும் ஹர்ட் பண்ணக்கூடாதுங்க. பிகாஸ் நான் ஹர்ட் ஆனா எங்க அம்மா ஹர்ட் ஆயிடுவாங்க. எல்லாருக்கும் அதுதானே. ஆப்போசிட் பார்ட்னரோட பேரண்ட்ஸை நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது. பேரண்ட்ஸை நம்ம பண்ற ஒரு கர்மம் பிடிச்ச டிசிஷனுக்கு ஐ டோன்ட் திங்க் ஃபேமிலி ஷுட் சஃபர். So that's the main thing. எங்க அப்பா ரொம்ப சப்போர்ட். எங்க அப்பா தான் ரொம்ப சப்போர்ட். நீங்க என்ன ஒர்க் பண்றீங்கம்மா? நான் பிசினஸ் பண்றேன், ஐஸ்கிரீம் மேனுஃபேக்சர். ஐஸ்கிரீம் மேனுஃபேக்சர். ஃபுல் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்கல்ல. சுகர் கட்டுங்க. சாப்பிடவே மாட்டா. இன்ன வரைக்கும் ஒரு ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்கலையே. நான் 18 years பண்ணிட்டு இருக்கோம் நாங்க பிசினஸ். 18 years பண்ணிட்டு இருக்கோம். அவங்க அப்பா ஸ்டார்ட் பண்ணதான், இப்ப நான் பாத்துக்கிறேன். ஓகே. எங்க அம்மாக்கு இருந்திருக்கு பாருங்க, அது என்னவோ பண்றோம் ஆனா ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்க மாட்டேன். இது எனக்கு தெரியலங்க, இவ்வளவு நாளா இப்பதான் தெரியும். நான் கேட்கவே மாட்டேன், அவளா இன்னைக்கு பண்றான்ட்டு நானும் சைலண்ட். நான் கேட்டதே கிடையாது. கேட்டு கிடைக்க கூடாதுல்ல, தானா பண்ணணும். ஐயோ இல்லங்க, பிளான் ஒண்ணு போட்டுருக்கோம். இப்ப ரீசன்ட் 2 daysல தான் ஒரு ப்ரொமோஷன் பண்ணிரலாம்னு பிளான். அவளுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணிட்டு இன்னும் எனக்கு பிரச்சனை இல்லை. உண்மையிலே நீ ரொம்ப ஸ்வீட்டஸ்ட் ரொம்ப சப்போர்ட்டிவ். ரொம்ப ரொம்ப. ஏன்னா இந்த காலத்துல வந்துட்டு
நிறைய கேசஸ்லாம் நடக்குது இல்லையா, அதை நினைச்சு பேரண்ட்ஸ் எல்லாம் வெளிலவே விட மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பா ஆனா என் பிள்ளை தப்பு பண்ண மாட்டா, ம். அவளோட இதை வந்துட்டு தாண்ட மாட்டா, அவளுக்கான இதை வச்சுப்பா அப்படின்னு சொல்லி நீங்க ரொம்ப ஹெல்ப் பண்றீங்க. எல்லாருமே அந்த வயசு தாண்டி தாங்க வந்திருக்கோம். எல்லாருக்கும் எல்லாரும் பண்ணது தெரியும். இது உண்மைதான். உண்மை. பட் ஸ்ட்ரிக்டா இருந்துதான் ஆகணும். நானும் கொஞ்சம் இருப்பேன், பயம் இருக்கும். எங்க மம்மி கிட்ட நான் ஆஸ்ட் ஐ டோன்ட் திங்க் ஷி ரிமெம்பர்ஸ். நான் கேட்டேன் எப்படி இவ்வளவு ஃப்ரீடமா இருக்கீங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிகாஸ் ஈவன் இஃப் யூ டூ சம்திங் ராங் நீங்க அப்பதானே ஓப்பன் அப் பண்ணுவீங்க. when we don't pressure you up pressurize you, நீங்க என்ன கோல்மால் பண்றீங்கன்னு அப்பதானே தெரிய வரும். ஒரு ஃப்ரெண்டா பாண்டிங் இருந்தாதான் கண்டிப்பா கண்டிப்பா. அது அது வெளில வரும். பசங்களும் எனக்கு ரொம்ப சப்போர்ட். தெரியும். 2 பிள்ளைங்களும் ரொம்ப சப்போர்ட். மேமோட படத்துல வேற ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க. ஆமா. அது இன்னும் ரிலீஸ் ஆகல. அது யாருக்குமே தெரியாதுங்க. அதை நாங்க பெருசாவே நினைச்சுக்கல. நானும் அதை நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். ஒரு படம் செம்ம காமெடிலாம் இருக்கு ஃபேமிலில. ரிலேட்டிவ்ஸ் ரோஸ்டிங் மீ. தெரியல, நானும் இன்னும் பார்க்கல. இன்னைக்கு தான் போறோம். ஆமா, பாத்திருக்கேன், அந்த பிக்ஸ் எல்லாம் பாத்திருக்கேன். எனக்கு சந்தோஷம், என் அவ மூஞ்சிலாம் சந்தோஷமா ஒரு இருந்தா படம் போதும். பண்ணிருக்கலாம். அதெல்லாம் நம்ப மாட்டான். அது ஏதோ ஒரு டான்ஸ், அது பப்ல டான்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. நான் ஆடுறது குச்சி ஆடும் அப்படின்னு கமெண்ட் வர பாருங்க. அதுக்கப்புறம் ஓகே, பார்க்கலாம் எப்படி ஸ்க்ரீன்ல எப்படி இருக்கேன் அப்படின்னு தெரியல. பிகாஸ் அது நான் ரொம்ப கஷ்ட டைம்ல பண்ண ஒரு ஃபிலிம் தான் அது. ஆனா பானுமதி வந்து செம்ம டேலண்டட்ங்க, சீரியஸாவே சொல்றேன். அவ்வளோ நாலேஜ், அவ்வளோ டேலண்ட். நிறைய வந்து ஒரு 4-5 இயர்ஸா வந்து நிறைய அவ யூஸ் பண்ணவே இல்லை, அவளோட பிரெயினை யூஸ் பண்ணவே இல்லை. மூடி வச்சிருக்கீங்க. லவ்க்கு தான் யூஸ் பண்ணான். உண்மையிலே சொல்றேன், ரொம்ப டேலண்டட். 2 பசங்களுமே அவங்க அப்பா மாதிரி என்ன மாதிரி கிடையாது. அம்மா மாதிரி தான் பொண்ணு. எங்க அம்மா இவ்வளவு பேசுறாங்கல்ல, லவ்வ பத்தி கேளுங்க. இப்போ உட்காந்து எங்க அப்பாவை பத்தி கதையா சொல்லுவாங்க. அதேதான் நானும். வை டாட்டர் லைக் திஸ், மம்மி லைக் தட் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த காலம் வேற, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், குழந்தை பெத்துக்கிட்டோம். இப்பவே எதுக்குன்னு தான் நான் தான் அவஸ்தைப்பட்டேன். நீயும் ஏன் பண்றேன் தான், வேற ஒண்ணு அவஸ்தை தான். என்னன்னா நடந்ததை தாண்டி என்ன சொல்றது, ஓகே எண்ட் ஆஃப் த டைம் லெட் திங்ஸ் ஹீல், லெட் எவ்ரிஒன் பி ஹாப்பின்ற மாதிரி தான். என்னத்தங்க, அதான் எங்க அம்மாவே சொல்றாங்களே, என் பொண்ணு தான் சைக்கோ தான் சொல்றாங்க, டார்ச்சர் பண்ணியிருக்கா, அவ பாடாப்படுத்துவா அப்படின்ட்டு. பிகாஸ் ரிலேஷன்ஷிப், எனிஒன்ஸ் ரிலேஷன்ஷிப் வில் ஹேவ் ப்ராப்ளம்ஸ். போத் சைட்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம், எப்படி அதை சால்வ் பண்றோம், எடுத்துட்டு போறோம்ன்றது தான் இருக்கு. நோபடி இஸ் பிளேமிங் எனிபடி இஃப் இட்ஸ் எஃபெக்டிங் எனிஒன். த திங்ஸ் ஐ ஆம் சேயிங், ஐ ஹவ் நெவர் பிளேம்ட் எனிஒன் and I am not ashamed to take the blame. நான் பண்ண ஒரு தப்புக்கு நான் தப்பு பண்ணேன்னு சொல்றதுல எனக்கு எந்த அசிங்கமும் கிடையாது. ஐ திங்க் தப்பு பண்றத ஒத்துக்கிட்டு அதை பெட்டர் ஆக்குறத நான் இன்னும் ரெஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் என்னோட பாஸ்ட்ல நடந்த நிறைய விஷயத்தால இன்னைக்கு நான் இங்க உட்கார்ந்ததுனால ஐ வில் பி so thankful to those kind of friends, the kind of men I met in my life. So I don't have any hate towards anybody. And whatever I'm doing is from my heart. ஒரு தப்பு பண்ணாலும் சரி, கரெக்டா பண்ணாலும் சரி, எங்க அம்மா பேச்சு கேட்கவே மாட்டேன். கேட்டிருந்தா நான் எங்க இருக்க போறேன், மீடியான்ற ஒரு இதுவே வந்திருக்க மாட்டேன். ஆனா உண்மையிலே என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறவங்க ரொம்ப லக்கி தான். சீரியஸா இல்ல போய் நான் சொல்ல, இல்ல நாங்களுமே சொல்றோம், ரொம்ப லக்கி. அவன் எவ்வளவு ஜாலியா எதிர்பார்க்க மாட்டேன், எதுவும் இருக்கிறதெல்லாம் கொடுத்துருவா. ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, நான் ஃபியூச்சரே சொல்ல, யாரா இருந்தாலும் அவளுக்கு இருக்கோ இல்லையோ எல்லாத்தையும் கொடுத்துருவா. ஆமா, எண்ட் ஆஃப் த டே நம்ம கூட இருக்கிறவங்க ஹாப்பியா இருக்கணும்னு தான் நினைப்போம். இப்போ நம்ம ஒண்ணு தூக்குங்கடா செல்லத்தை கொடுக்குறோம், அதை ஒண்ணு எதிர்பார்க்கணும்ல. எதிர்பார்ப்பே கிடையாது பானுமதிக்கு. இப்போ இல்ல இருந்து சின்ன வயசுல இருந்தே கூட இருக்கவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற ஆட்டிடியூட், அதெல்லாம் ரொம்ப ரேரா தான். பட் நான் அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல ஏதாவது ஒன்று பிளாஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ அதுதான் தெரியுது தவிர, எதுக்கு இந்த பொண்ணு இவ்வளோ ஒரு இப்படி இருக்கா, ஏன் இப்படி இருக்கா. நான் ஒரு கிரேசி பர்சன் தான், டு பி ஆனஸ்ட். அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல எல்லாமே பண்ணுவேன். பட் உண்மையிலே அது பண்றதும் ஃப்ரம் மை ஹார்ட் தான் இருக்கும். நத்திங் லைக் ஒரு 10 நாள் நோட்ஸ் போட்டு இதெல்லாம் பண்ணி ஒருத்தவங்களை இது பண்ணணும்டா, ஒருத்தவங்களுக்கு ஃபீலிங்ஸ் கொடுத்து, அது நெகட்டிவா இருந்தாலும் சரி, பாசிட்டிவா இருந்தாலும் சரி. என்ன சொல்றது, ஐ ஜஸ்ட் பிலீவ் இன் கிவிங். அது வந்துட்டு நெகட்டிவா இருந்தாலும் சரி, பாசிட்டிவா இருந்தாலும் சரி. பட் வென் வி டோன்ட் கெட், ஜஸ்ட் ஒரு ஓகே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது நல்லா தாங்க போயிட்டு இருக்கோம். எங்க நடிக்க தெரியாதுங்க பானுமதிக்கு, நடிக்கே தெரியாது. அவளுக்கு வராது அது. இதுதான் ஸ்டார்டிங்ல எடுத்துக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே, ஸ்டார்டிங்ல அப்படிதானே இருக்கும். சரி, அது அவங்களுக்கு செட் ஆக மாட்டுது. அது இன்னொன்னு லைக் நான் இந்த வாரம் நிறைய பிரேக்கப்ஸ், டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப்பு, அப்புறம் ஒர்க் ப்ராப்ளம்ஸ், ஸ்டடி இதெல்லாம் பார்த்து we keep talking, me and my one of my best friend. And like
நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, பீப்புள் யாரு வந்துட்டு ரொம்ப வெளியிலே வெளி உலகத்துக்கு தி பெர்ஃபெக்ட் பர்சன் தெரியுறாங்களோ, ஐ ஃபீல் தே ஆர் ஓகே. இப்போ எங்க அம்மாவோட லைஃப்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்னோட டேடே நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னோட லைஃபே விடுங்க. someone who spoken about அந்த பர்சனை பத்தி வெளி உலகத்துல ரொம்ப பெருமையா பேசப்பட்ட ஒரு பர்சனா இருக்கட்டும், ரொம்ப ஹானஸ்டியை பத்தி, லாயல்ட்டி பத்தி பேசுறவங்க பர்சனல் லைஃப்ல ஒரு பெரிய ரெட் ஃபிளாகா இருப்பாங்க. someone who is like ஓகே ஸ்லட் ஷேம் பண்ணுறதும் சரி, இல்லைனா அவங்கள வந்துட்டு அப்யூஸ் பண்ணுறதும் சரி, அவங்கள ஜட்ஜ்மெண்டலாக பண்ணுறதும் சரி, அவங்க பண்ணுற ஒரு விஷயத்துக்கும் பேசுகிறவங்கள நம்ம ஈஸியாக பேசிட்டு வில் கிராஸ் தம் அண்ட் கோ. ஆனால் அவங்க வந்துட்டு அவ்வளோ ஒரு லவ்விங், கேரிங் உள்ள ஒரு அவ்வளோ ஒரு ஏக்கம் இருக்கும், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ஒரு நம்மளுக்கு இது கிடச்சிடாதா போய் டக்குன்னு அந்த ஒரு இதில் ஃபாலோ ஆகிறது தான். ஸோ நான் பார்த்துட்டேன். ஸோ பீப்புள் ஹூ ஆர் ஸ்போக்கன், அவங்கள பற்றி பெருமையாக பேசப்பட்டவங்கலாம் இப்படி தான் இருக்காங்க. பீப்புள் ஹூ ஹேவ் ஸோ மச் hate and negativity. No, not taking me as reference. Generally பார்க்குறேன் when I'm talking to many of my friends, because everyone is going through some கஷ்டங்க. எல்லாராலையும் எக்ஸ்பிளைன் உலகமே அப்படிதான் கொடுப்பாரு. world is that. வாழ முடியும், ரெண்டுமே நல்லா தான் வாழ முடியாதுல்ல. அதுவும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். பிகாஸ் இப்படி இருந்தா அது எவ்ரிதிங் இஸ் given now by what is life ன்னு ஒன்று இருக்கும். பட் பெயின் அக்செப்ட் பண்ண முடியாதே, அதான பிரச்சனை. ஹேண்டில் பண்ணிட்டு வெளில வரணும் இல்லைங்க, டாஸ்க் தானே அது. எனக்கு வந்துட்டு எங்கள் மம்மியோட மென்டல் ஹெல்த், எங்கள் ஃபேமிலியோட மென்டல் ஹெல்த்து கூட வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் அவங்களோட மென்டல் ஹெல்த்தும் எனக்கு ரொம்ப முக்கியம். நோ ஒன் நீட்ஸ் டு லேர்ன் லெசன்ஸ். அதுக்கு நீங்கள் ஒரு கஷ்டமான ஒரு ஃபேஸ் போகணுன்ட்டு கிடையாது. அதனால ஷீ இஸ் வெரி சென்சிட்டிவ். ஐ ஆம் லைக் திஸ் பர்சன் ஹூ வில் ஷோட் அவுட். எங்கள் அம்மா காமிச்சிக்கவே மாட்டாங்க. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.